டிவிஎஸ் ரேடியான் ஒரு ஆல்ரவுண்டர் பைக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுக்கான ரீசனை ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்ல போகிறேன். டிவிஎஸ் ரேடியானில் பிடிச்சதே அந்த லுக்கு தாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து கிளாசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து மாடர்ன் ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு, அதேமாதிரி மிரர்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட்டுக்கு மேலே வரக்கூடிய மவுண்ட்டு எல்லாமே க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேடும் வந்து கொடுத்துருக்காங்க. லுக் வைஸும் வந்து நல்லாயிருக்கு. நம்ம ஏறி உட்காந்து ஓட்டும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரிப்பும் வந்து கிடைக்கும். டிசைன் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டிங்க, சேசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் டியூப்லர் சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க்கு மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கை இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய லெக் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து கேரியர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. சடனாக வீட்டில் வந்து பைக்கை நிப்பாட்டி வச்சுருக்கோம், கீழே விழுந்தா கூட மெயின் பேனல் எதுவுமே வந்து அடிபடாமல் அது வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கும். மைலேஜுங்க, ரேடியோனோட மைலேஜை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திருச்சியில் இருக்க பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரிய கோயில் வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணேங்க. 1 லிட்டர் பெட்ரோலே வந்து பெரிய கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டேன். நடுவில் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேஸு, சிட்டி, டிராஃபிக், ரஃப் ரோடு இந்த மாதிரி எல்லா டெரெயின்லையுமே நான் வந்து ஓட்டினேன். ஹைவேஸில் போகிறப்ப எஃபர்ட்லெஸ்ஸாக 70 to 80 வரைக்கும் வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. சிட்டி டிராஃபிக்கில் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சஸ்பென்ஷனும் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோன்னா சிட்டிலையுமே ஓட்ட நல்லாயிருக்கு, ஹைவேலையுமே பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. ரேடியானுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி 10 வருஷம் அப்படி இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ட்ரம் வேரியண்ட்டும் இருக்குது, டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது. மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ் 67,400 ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வந்து நல்லாயிருக்கு, ரைட் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துருக்கு. சிட்டி ஹைவேஸ்லையுமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்ட்லிங்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து கம்மியாக வருது, நல்ல மைலேஜும் கொடுக்குது. டே டு டே யூஸ் பண்ணுறப்ப ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர் பைக்காக ரேடியான் வந்து இருக்கும்.